வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் குருநாதர் பகுதி 3. அடுத்த தலைப்பு எதிர்பார்ப்பு. எதிர்பார்க்காம நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியுமா? எதிர்பார்த்தால் ஏமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட். அப்போ எதிர்பார்க்காம எப்படி வாழ்கிறது? சுவாமிஜி என்ன சொல்கிறாங்க, அம்மா எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வாழ்க வளமுடன். எதிர்பார்ப்பு. புத்த பகவானின் முக்கியமான உபதேசம் ஆசையை ஒழி என்பது போல் என் குருநாதரின் முக்கியமான உபதேசம் எதிர்பாராதே என்பது. எதிர்பார்ப்புகள் அநேகம் ஏமாற்றத்தில் மட்டுமே முடிகின்றன. ஏமாற்றம் மனச்சோர்வை ஏற்படுத்தி அதன் வாயிலாக உயிர் சக்தியை மென்று தின்று உடல் மனநலத்தை கெடுத்து பின் நிரந்தர மனநோயாளியாகவே ஆக்கிவிடுகிறது. உலகின் துன்பங்களுக்கு மூல காரணங்களை ஆராய்ந்தால் கற்பனையான எதிர்பார்ப்புகள் முக்கியமான இடத்தை வகிக்கும். நானும் சுவாமிகளிடம், சுவாமி, இன்பம் என்றால் என்ன, நிறைவு என்றால் என்ன, இந்த பிறவியில் நான் அவற்றை அனுபவிக்கவே முடியாதா என்று ஏக்கத்தோடு கேட்டேன். அவர், ஏன் முடியாது? இன்பத்தையும் நிறைவையும் வெளியே தேடுவதை விடுத்து உனக்குள் தேடிப்பார், கிடைக்கும். வேறு ஒருவர் உனக்கு இன்பத்தையோ நிறைவையோ கொடுத்துவிட முடியாது. காணும் பொருள்களில் அழகு அந்த பொருள்களில் இல்லை, உன் கண்களில்தான் என்ற பழமொழியை கேள்விப்பட்டிருப்பாய். உன் மனதில் படிந்திருக்கும் கற்பனை எதிர்பார்ப்புகள் என்ற அழுக்கை துடைத்துவிட்டால் இன்பம், நிறைவு என்ற ஒளி நீங்காது நிறைந்திருக்கும். சரி, உன் வழிக்கே வருவோம். இப்பொழுது உனக்கு என்ன இல்லை? உடலில் குறையா? அறிவு இல்லையா? பொருள் குறையா? குழந்தைகள் இல்லையா? கணவர் கொடுமைப்படுத்துகிறாரா? என்ன இல்லை? என்ன வேண்டும் உனக்கு? நான் தடுமாறித்தான் போகிறேன். எனக்கு என்ன வேண்டுமென்று எனக்கே தெரியவில்லை. அன்பான தாய் தந்தையர், சகோதர சகோதரிகள், சில நேரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு நாளும் என் பிரிவை தாங்காத அன்பான அருமையான கணவர், ஆசைக்கொன்று ஆஸ்திக்கு 2 என்று அடக்கமான அன்பான குழந்தைகள், செல்வத்திலும் குறையில்லை, இட்ட வேலையை செய்ய விடு நிறைய ஆட்கள், இணக்கமான சுற்றம், இதமான நட்பு. இன்னும் என்ன வேண்டும்? ஏன் நிறைவு இல்லை? தொட்டதற்கெல்லாம் கற்பனையான எதிர்பார்ப்பு. காலையில் எழுந்தவுடன் இரவு நன்றாக தூங்கினாயா என்று கணவர் கேட்டிருக்க வேண்டும். கேட்கவில்லை. இந்த சமையல்காரர் ஒரு நாளாவது காப்பி கொண்டு வரட்டுமா என்று கேட்கிறாரா? அதுவும் இல்லை. நாம் கேட்டால்தான் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஊருலகத்தில் குழந்தைகள் எவ்வளவு பொறுப்பாக அவரவராக எழுந்து தம் வேலைகளை தாமே முடித்து செய்வதை சாப்பிட்டு பள்ளிக்கு சென்றோம் என்றிருக்கிறார்கள். ஏன் நாமும் அப்படித்தானே இருந்தோம். ஆனால் இவர்கள் தாமதமாக எழுந்து அவசர அவசரமாக புறப்பட்டு அதை காணோம் இதை காணோம் என்று அலைக்கழித்து அன்று செய்த சிற்றுண்டியை தவிர வேறு எதையாவது குறிப்பிட்டு அதை ஏன் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டி பேனா பென்சில் எடுத்து கொடுக்க ஆள் தேடி உங்கள் வேலையை நீங்களே செய்யக்கூடாதா என்று கேட்ட பாவத்துக்கு நீங்கள் வீட்டில் சும்மாதானே இருக்கிறீர்கள், இது கூட செய்ய மாட்டீர்களா என்று குறை கூறி அப்பப்பா. தகப்பனார் தாயாரிடமிருந்து இந்த தேதியில் கடிதம் வந்திருக்க வேண்டும், வரவில்லை. சகோதர சகோதரிகள் அருகிலிருந்தும் ஊருக்கு வந்தும் கூட இங்கு வருவதில்லை. ஒரு தேவை என்றால் உதவிக்கு எதிர்பார்க்க முடிவதில்லை. சுற்றத்தாரின் தேவையற்ற விமர்சனங்கள், நட்பின் தவறான கணிப்புகள், வதந்திகள். எப்படி பார்த்தாலும் யாருக்கும் என் மீது அன்பு இல்லை, அக்கறையும் இல்லை. எப்படி கிடைக்கும் அமைதியும் நிறைவும்? ஏதோ என் கட்சிக்கு பலத்த சாட்சி இருப்பது போல் நிமிர்ந்து பார்க்கிறேன். பொங்கி வரும் சிரிப்பை அடக்கி கொண்டு சுவாமிகள் பார்த்த பார்வையிலேயே அடிபட்டு விழுந்து விட்டேன். சரி, நீ ஒரு நாளாவது உன் கணவரை நன்றாக தூங்கினீர்களா என்று கேட்டிருக்கிறாயா? தயக்கத்துடன் இல்லை என்று தலையசைக்கிறேன். நியாயமாக பார்த்தால் நீதான் அவரை கேட்க வேண்டும். உன்னை விட வியாபாரியான அவருக்குத்தான் அதிகம் பிரச்சனைகள். பகலில் எத்தனை பிரச்சனைகளை சமாளிக்கிறார், எத்தனை அலுவல்களை கவனிக்கிறார். அந்த அலைச்சலில் சொல்லாமல் எங்கும் போவதோ, சாப்பாட்டு நேரத்தில் வராமல் இருப்பதோ, எங்காவது அழைத்துச் செல்கிறேன் என்று கூறிவிட்டு அதை அடியோடு மறந்து வேறு வேலைகளுக்கு செல்வதோ ஒன்றும் தலை போகிற பெரிய தவறுகள் இல்லை. மற்றபடி உன் நலனில் அக்கறை இல்லை என்று நினைக்கிறாயா? அதுவும் இல்லை. எனக்கு ஏதாவது ஒன்று என்றால் வாடி போகிறார். வாயை திறந்து எதுவும் கேட்க தெரியாதே ஒழிய மனதில் குமைவது நன்றாக தெரியும். நல்லது என்று அவர் எதையாவது நினைத்தால் பார்த்தால் அது நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்னை வந்து சேரும். குழந்தைகளை பொறுத்த மட்டில் நீ வளர்ந்ததையும் அவர்கள் வளர்வதையும் ஒப்பிட்டு பார்ப்பது மிகவும் தவறு. ஏனென்றால் சூழ்நிலைகள் அடியோடு மாறிவிட்டிருக்கின்றன. அன்பு மிகுதியால் உன்னிடம் அதிகப்படியான உரிமையை எடுத்துக்கொள்கிறார்கள். அதுவும் குழந்தைகளாக இருக்கும் வரைதான். இன்னும் சிறிது காலம் போனால் நீ விரும்பினால் கூட உன் மடியில் வந்து அமரமாட்டார்கள். அதுவரை அவர்களது குழந்தைத்தனமான ஆசைகளுக்கு வளைந்து கொடுத்து சரி செய்து அரவணைத்து தான் செல்ல வேண்டும். அடாவடி குழந்தைகள் என்று நினைக்கிறாயா? ஐயோ, தப்பு தப்பு சாமி.
உலகில் பிறந்து நான் செய்த உருப்படியான காரியம் 3 அடக்கமான குழந்தைகளை பெற்றதுதான். எங்கு போகிறோம் என்று தெரியாமல் மயக்கத்தில் எங்கோ மிதந்து கொண்டிருக்கும் 2 கெட்டான் வயது குழந்தைகளில் எங்கள் குழந்தைகள் மாறுபட்டே நிற்கிறார்கள். என்னிடம் சொல்லாமல் படியை விட்டு கூட கீழே இறங்க மாட்டார்கள். நீ இட்ட வேலையை செய்யத்தான் பணியாட்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் அதிகாரத்தோடு இல்லாவிட்டாலும் உரிமையோடு எதையும் கேட்டு செய்ய சொல்லலாம். நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு குறிப்பறியும் தன்மை இருந்திருந்தால் இன்னும் வேறு ஏதாவது நல்ல நிலையில் இருந்திருப்பார்களோ என்னமோ. வேலை செய்ய தகுதியில்லை என்று நினைக்கிறாயா? அப்படி இல்லை. எல்லோருக்கும் அமைவதை விட நல்ல திறமையான பணியாட்கள் அமைந்திருக்கிறார்கள். பின்னால் நின்று வேலை வாங்க வேண்டிய அவசியமில்லை. அவரவர் வேலையை செவனே செய்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக குடும்பத்தில் ஒருவராக பாசத்தோடு பழகுகிறார்கள். தாய் தந்தை சகோதரர் சகோதரிகள் அவரவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கிறது. நமக்காக அவர்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஒதுக்கிவிட்டு வருவது இயலாத காரியம். உன் மீது அக்கறை இல்லை என்று நினைக்கிறாயா? அப்படியும் இல்லை. தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்ற விதத்தில் நல்லது கெட்டது என்றால் எங்கிருந்தாலும் போய் ஒட்டிக் கொள்கிறோம். சுற்றம், நட்பு, விமர்சனங்கள், வதந்திகள், தப்பான கணிப்புகளுக்கு ஆளாகாதவர்களே இல்லை உலகில். உன் மனதில் உள்ளதையோ உன் குடும்பத்துள் நடப்பதையோ யாராலும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. கண்ணில் கண்டதை காதில் கேட்டதை வைத்து நல்லதோ கெட்டதோ பேசத்தான் செய்வார்கள். அது உலக இயல்பு. அதற்காக மனம் சோர்வதை தவிர்க்கத்தான் வேண்டும். சொந்தத்தாலும் நட்பாலும் மகிழ்ச்சியே இல்லையா? நல்லது கெட்டது என்றால் சுற்றமும் நட்பும் கூடுவது ஒருவரின் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ளத்தான். சுற்றமும் நட்பும் கூடாத காரியம் நிறைவாக இருக்குமா? அப்படிப்பட்ட நிறைவை மகிழ்ச்சியை நான் அனுபவித்ததே இல்லையா? என்ன இது? எல்லாமே என் காலை வாரி விட்டுவிட்டன. எதெல்லாம் எனக்கும் இன்பத்துக்கும் குறுக்கே மலையாக நிற்கின்றன என்று நினைத்தேனோ அவையெல்லாம் குருநாதரின் பார்வையால் ஆதவனை கண்ட பனி போல் கரைந்து உருகி ஓடியே விட்டன. எல்லாமே சரியாகத்தான் இருந்திருக்கின்றன. என் பார்வையில்தான் வித்தியாசம். இடமாறு, தோற்றப்பிழை, கோண வித்தியாசம். என் இடத்தில் நின்று கொண்டு எனக்கு தெரியும் காட்சி ஏன் மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்று எரிச்சல் பட்டேன். அதுவே அவர்களிடத்தில் நின்று பார்த்தால் காட்சியும் மாறும், கோணமும் மாறும் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டேன். தவிர நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்பதை மட்டும்தான் ஓயாமல் நினைத்து கொண்டிருந்தேனே ஒழிய மற்றவர்கள் எதிர்பார்த்தபடி நான் நடக்கிறேனா என்றால் அதுவும் இல்லை. என் மனம் நிறைய பொங்கி ததும்பும் அன்பு இருக்கிறது. ஆனால் எந்த நிலையிலும் யாரிடமும் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டேன் என்ற பிடிவாதமும் எனக்கு இருக்கிறது. அதேபோல் அவர்களும் அன்பை மனதில் வைத்திருக்கலாம் அல்லவா? இதையெல்லாம் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல் என் வாழ்க்கையில் பெரும் பகுதியை வீணே கெடுத்து கொண்டேன். கோபதாபம், கழிவிரக்கம், தாழ்வு மனப்பான்மை, சோர்வு, மயக்கம் ஆகியவற்றிற்கு என்னையே தீனியாக மெல்ல கொடுத்து என் உயிர் சக்தியை, ஆத்ம சக்தியை, எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய ஆக்க சக்தியை விரயமாக்கிவிட்டேன். இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. மரணப்படுக்கையில் கிடந்த எனக்கு என் ஆசான் உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார். கல்வியிலே, அறிவிலே, தகுதியிலே, பொருள் நிலையிலே, அதிகாரத்திலே தான் இன்று இந்த இடத்தில் இருக்கிறேன். இதை கொண்டு கல்வியிலே, அறிவிலே, தகுதியிலே, பொருள் நிலையிலே, அதிகாரத்திலே நான் இன்று இந்த இடத்திலே இருக்கிறேன். இதை கொண்டு தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற வகையில் ஒன்று கெடாதவாறு யார் யாருக்கு என்னென்ன வகையில் உபயோகமாயிருப்பேனோ அதை செய்வேன். எனக்கு இயற்கை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது. எந்த நிலையிலும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். அப்படி எதிர்பார்த்தல் பிச்சை எடுத்தலுக்கு ஒப்பாகும் என்பதை உணர்ந்து கொள்கிறேன். அமைதியும் நிறைவும் எனக்குள் தான் இருக்கின்றன. கற்பனையான எதிர்பார்ப்புகளினால் அவற்றை அழித்து கொள்ள மாட்டேன். எதிர்பார்ப்பின்றி கடமையை ஆற்றி சலிப்பில்லா ஆனந்தத்தை அடைவேன் என்ற கொள்கையை அடிக்கடி உனக்குள் சுய தீர்மானமாக ஏற்படுத்திக்கொள் என்றார். திரும்ப திரும்ப இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறேன். அளப்பரிய புத்துணர்ச்சி என் நாடி நரம்புகளில் ஓடி புதிய சக்தியை வாரி கொடுக்கின்றது. துள்ளி எழுந்து நிமிர்கிறேன். அன்று காமாலை கண்ணோடு நான் கண்ட காட்சிக்கும் இன்று ஒளி படைத்த கண்ணில் நான் காணும் காட்சிக்கும் எத்தனை வேறுபாடு! எங்கும் பசுமை, எதிலும் இனிமை, எங்கு திரும்பினாலும் அன்பு முகங்கள். இந்த எதிர்பார்ப்பு என்ற கவசம் என்னை எத்தனை நல்லவற்றை உணர முடியாமல் பிரித்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் என்னை பற்றி பிணைந்திருந்த இருள் நீக்கப்பட்டதால் பிரபஞ்சகாந்த சக்தி என்னை தேடி வந்தடைகிறதை என்னால் உணர முடிகிறது.
உயரிய கற்பனைகளும் சிந்தனைகளும் எனக்குள் வந்து மோதுவதை உணர்கிறேன். இதுவரை என் கற்பனையும் சிந்தனையும் நாய் பெற்ற தெங்கம்பழம் போல், பூதம் காத்த புதையலை போல், விடலுக்கிரைத்த நீர் போல், தறிக்கெட்டோடும் முரட்டு குதிரையைப் போல ஒன்றிற்கும் உபயோகமில்லாமல் இருந்தன. எங்கள் ஆசான் ஐயன் சிந்தனையை அடக்கியே சும்மாவிருக்கும் திறனை அறிய வைத்தும் அங்கிருந்த வேண்டாத குப்பைகளை அள்ளி வீசி தெளிவாக்கியும் என் கற்பனைக்கு ஆக்கப்பூர்வமான வடிகாலை தேடிக் கொடுத்திருக்கிறார். வாழ்க வளமுடன். இது கேட்டோம் இல்லையா? மகரிஷி ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க, மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் அப்படின்னு சொல்லி, நம்மளும் அம்மா சொன்ன மாதிரி இந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக விடுத்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அம்மா சொல்கிற மாதிரி அந்த பிரபஞ்ச காந்த ஆற்றல் நமக்குள் நிறைவதையும் நம்மளால் நிறைய செய்ய முடியும். சுற்றி நல்ல விஷயங்களை, குறைகளை நீக்கி நிறைகளை நம்மளால் பார்க்க முடியும். வாழ்க வளமுடன். அடுத்த தலைப்பு அன்பு. காத்திருக்கலாம். வாழ்க வளமுடன். நம் மனம் நம் வசம். வாழ்க வளமுடன்.